ஓகே, இப்போது திருவேணி கார் கம்பெனி இருக்குல்ல, ஈகோ கார் இது சர்வீஸ் விட்ருந்தோம். அந்த திருவேணி கார் கம்பெனியோட ரிவ்யூ எப்படின்னு பார்த்துடலாம், என்னென்ன பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், கேஸ்கெட் ஆயில் ட்ரெயின் ப்ளக்கு 9 ரூபா போட்டிருக்காங்க. ஃப்ளக் ஆயில் ட்ரெயின் அது 25 ரூபா போட்டிருக்காங்க. ஃபில்டர் அசம்பிளி ஆயில் 83 ரூபா. பிளேட் அசம்பிளி வைப்பர், இந்த வைப்பர் பிளேடு வரும்ல, அது வந்து 260. வீல் பேலன்சிங் 240 ரூபா. ஹேண்டில் டோர் அவுட் 148 ரூபா. அந்த ஸ்லைட் டோர் இருக்குல்ல, அந்த லாக் அடிக்கடி உடஞ்சிரும் ஈக்கோவில், ஸோ அது வந்து 240 ரூபா போட்டிருக்காங்க. ஃபில்டர் சப் அசம்பிளி 279, அது என்னன்னு தெரியல, ஒரு ஏர் ஃபில்டராக இருக்கும். எம்ஜிபி ரஸ்ட் ஸ்மேஷ் 84 ரூபா போட்டிருக்கு. க்ரீஸ், அந்த இதுக்கெலாம் க்ரீஸ் வைப்பாங்க, அதுக்கு ஒரு 64 ரூபா போட்டிருக்கு, 2 குவான்டிட்டின்னு போட்டிருக்கு. ஸ்க்ரீன் வாஷ் 50. முன்னாடி இதாக இருக்குன்னு நினைக்கிறேன், கண்ணாடி. வேக் ஸ்டாப் கிட் 100 ml. ஸ்டாப் கிட்டுனா பாலிஷாக இருக்கும். எஸ்டர் கார் கேர் கிட்டு 296 ரூபா போட்டிருக்கு, என்னான்னு தெரியல. அதே சர்வீஸ் கொடுக்கும் போது சொல்ல மாட்டேங்கிறாங்க, டக்குன்னு பேமெண்ட் வாங்கி அமுச்சு விட்றாங்க வச்சுக்கோங்களேன். எஸ்டர் பெட்ரோல் இன்ஜின் ஆயில் பாருங்கள் 1700 ரூபா. அதாவது இது வந்து பார்ட்ஸோட ரேட் மட்டும்தான். டேக்ஸ் வந்து தனியாக காமிக்கிறேன், டேக்ஸோடு போட்டிருக்காங்க. இது வந்து பார்ட்ஸு, லேபர் வந்து தனியாக பாருங்கள், ஒரு பார்ட்ஸ் மாற்றுறாங்க இல்லையா, அதுக்கு இவங்க தனித்தனியாக லேபர் போடுவாங்க. லேபர் பாருங்கள் காமிக்கிறேன். பார்ட்ஸு வந்து 4000 சில்லரை ஆகிருக்குது பெய்டு சர்வீஸில். அடுத்தது பாருங்கள், லேபர் வந்திருக்கு. ஏசி கிட் ஃபிட்மெண்ட். ஏசி கிட்டு பனி காலத்தில் ஏசியே போடுறதில்ல. ஏசி கிட்டு ஃபிட்மெண்ட்டு 424 ரூபா போட்டிருக்கு. பிஎம்எஸ் 5070 லேபர் சார்ஜ் 1340 ரூபா. லேபர் சார்ஜ்னால் இது ஃபுல்லாக சர்வீஸ், ஆயில் மாற்ற இது மாற்றலாம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு வந்து 1300 ரூபா லேபர். டயக்னோசிஸ் சார்ஜஸ் 0. வின்டர் ஹெல்த் செக்கப் 0. வீல் பேலன்சிங் அது ஓகே, 325 ரூபாய்க்கு பரவாயில்ல. வீல் அலைன்மெண்ட் 310, 635 ரூபா வருது டோட்டலாக. வெளியில் விட்டிங்கன்னா உங்களுக்கு 700 ரூபா வரும். ஃப்ரண்ட் பிரேக் கேலிபர் அசம்பிளி 1 சைடு, அதுக்கு ஒரு 322 ரூபா போட்டிருக்காங்க. மொத்தம் லேபர் வந்து 2721 ரூபா. அதுக்கு ஜிஎஸ்டி 244 ரூபா ப்ளஸ் 244, 3210 ரூபா. லேபருக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க, பார்ட்ஸுக்கு தனி ஜிஎஸ்டி போடுறாங்க. பாருங்கள், பார்ட்ஸுக்கு வந்து 3676 ரூபா, ஜிஎஸ்டி பாருங்கள் 660. லேபர் 2720, ஜிஎஸ்டி 488, மொத்தம் 7029 ரூபா சார்ஜ். அது எனக்கு ரெகுலராக சர்வீஸ் விடுறோமில்ல திருவேணி கார்ஸில், அதில் இருந்து எனக்கு பாயிண்ட்ஸ் ஒன்று இருந்துச்சு, 520 பாயிண்ட் இருந்துச்சு. அவங்க இதுக்கோசம் 520 ரூபா லெஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ 7029 ரூபா சார்ஜ். இந்த இன்ஜின் ஒர்க்கு, இந்த பார்ட்ஸ் மாற்றுறது, இது எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. இந்த டெலிவரி எடுக்கிறோமில்ல, டெலிவரி எடுக்கும் போது இந்த க்ளீனிங் பண்ணுறாங்க பாருங்கள். லாஸ்ட்டாக இந்த கிளாஸ் துடைக்கிறது, சைடில் அந்த வைசரு, சைட் டோரு, பேக் மிரரு, இந்த கண்ணாடிலாம் துடைக்கிறாங்கல்ல, அது கொஞ்சம் சரியில்லை. அப்போ அந்த க்ளீனிங் மட்டும் நல்லா பண்ணாங்கன்னா அவ்வளோவுக்கு ஓகே தான்.